மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சபையோடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள இலத்திரனியல் என்ற பாடத்தோடு நினைச்சு கொண்டிருக்கோம். ரைட், கடந்த வகுப்பில் நாங்கள் நிறைய விஷயங்கள் இலத்திரனியலுக்கான அடிப்படையிலிருந்து ரைட் உள்ளீட்டு குறைக்கடத்தில் வெளியீட்டு குறைக்கடத்தில் அதனுடைய டெவலப் பண்ணி அதில் பிஎன் ஜங்ஷன் உருவாக்கினாங்க. வெளியீட்டு குறைக்கடத்தை பயன்படுத்தி பிஎன் ஜங்ஷன் உருவாக்கினாங்க. அந்த பிஎன் ஜங்ஷனை பயன்படுத்தி டயோடு எப்படி ஒர்க் ஆகுது, டயோடினுடைய பிரிவுகள், அதாவது இருவாயினுடைய பிஎன் சந்தி இருவாயினுடைய பிரிவுகளை பற்றி கடந்த வகுப்பில் தெளிவாக பார்த்துனாங்க. கடைசி வகுப்பில் முடிக்கிற டைமில் நாங்கள் ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றுற அந்த சீராக்கல் செயல்பாடுக்கு இருவாயை பயன்படுத்துறத பற்றி பார்த்தனாங்க. ரைட், ஓகே. அந்த ஏசியண்டா என்ன டிசியண்டா என்னன்றது வரைக்கும் கடந்த வகுப்பில் ஒரு சின்ன ஞாபகப்பட்டதுனால நாங்கள் கடந்த வகுப்புகள்லேயே அதை பற்றி கிளியராக படிச்சிட்டோம். ஏசி டிசியை பற்றி படிச்சிட்டோம். இன்றைக்கு அந்த ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றுறதுக்கு எப்படி டயோட் உதவுதுன்றது இருக்குது, இருவாய்கள் எப்படி உதவுதுன்றதை பற்றி இங்கே அதை போகிறோம். ரைட், ஓகே. ஏசி வோல்டேஜ் நான் கடந்த வகுப்பில் பார்த்தோன்னா கட்டாயம் அலை வடிவங்கள் இருக்க மட்டும். டிசி வோல்டேஜ் என்ன கடந்த வகுப்பில் பார்த்தோன்னாங்க அது ஒரு நேர்கோட்டு வடிவத்தில் ஒரே திசையில் மட்டும் இருக்கும். சும்மா அதை நார்மலாக ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்கிறேன். ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. ஏசி வோல்டேஜ் எப்படி இருக்குமென்றால் கொடுக்கப்படுற டைமோட வோல்டேஜ் வேரி ஆகும், ஒரு டிரெக்ஷனை மாற்றி மாற்றி ஆடி ஆடி வரும். அதனால தான் ஆல்டர்னேட்டிவ் அல்லது ஆடல் ஓட்டம் மின்னோட்டம். ரைட், டிசி வோல்டேஜ் எப்படி இருக்குமென்று கேட்டால் டைமோட வோல்டேஜ் மாறாமல் இருக்கும், ஒரே டிரெக்ஷனில் இருக்கும். ரைட், திசையை மாற்றாமல் இருந்தால் அது நேரோட்டம், திசையை மாற்றி மாற்றி வந்தால் அது ஆடல் ஓட்டம். ரைட், இங்கே நாங்கள் இந்த அலை வடிவத்தினுடைய ஒரு அலையை மட்டும், ஒரு பாதியை மட்டும், ஒரு பாதியான அலை அலை என்ன, ஒரு முழு அலையில முழு அலைன்றது மேலே எங்களையும் இருக்கிறது, கண்டிஞ்சது தான் முழு அலை. அதனுடைய மேல் பாதியை மட்டும் சீராகிறது அல்லது கீழ்பாதியை மட்டும் சீராகிறது. ரைட், ஏதோ ஒரு பாதியை மட்டும், ஒரு அடை அலையை மட்டும், அடை அலையை மட்டும் சீராக்கல் வேலை செய்யறதுக்கு அடை அலை சீராக்கல் சொல்லி சொல்றோம். ரைட், இந்த அடை அலை சீராக்கலுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், அதுக்கு எப்படி அந்த இருவாயை பயன்படுத்த போறோம்ன்றதுதான் இன்னைக்கு நாங்க இதுல பார்க்க போறோம். ரைட், அடை அலை சீராக்கல். ரைட், ஓகே, பார்ப்போம். ஓகே, இந்த படத்தை கவனிங்க. இந்த படத்துல அரையலை சீராக்குற ஒரு அரையலை சீராக்கம் செய்யறதுக்கான ஒரு படம் இருக்குது. இந்த படத்தை பாருங்க. ரைட், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ரைட், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ரைட், இதை வீட்டுக்கு வழங்கப்படுற 230 வோல்டேஜ் ஏசி கரண்ட் 50 ஹெர்ட்ஸ் என்ற மீட்டரானில் இருக்குது. ரைட், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றியெல்லாம் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துனாங்க. இது முதல் சுருள், இது முதல் சுருள். ரைட், பிரைமரி கோயில்னு சொல்றது. இது துணை சுருள் அல்லது செகண்டரி கோயில்னு சொல்றது. ரைட், ஓகே. அப்போ முதல் சுருள் துணை சுருள் இடையில 2 மில்லிரும்பானைகளை வச்சு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உருவாக்கி இருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் பண்ற வோல்டேஜ் தான் இந்த வீட்டு மின் சுற்று. இந்த 2 முனைகளையும் கொண்டு ஹவுஸ் வேரிங்ல தான் இன்புட் பண்ணுவாங்க. வீட்டு மின் சுற்றுலாம் இன்புட் பண்ணியிருக்கும். அதனால தான் அது 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் ஏசியா இருக்குது. ஏசி கரண்ட்டை தான், ஏசி கரண்ட்ல மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தமான வகுப்பில் நாங்கள் பார்த்துனாங்க. என்ன அப்போ அந்த 230 வோல்டேஜ் ஏசியை இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இது படி குறை நிலை மாற்றி இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. படி குறை நிலை மாற்றி என்றால் கொடுக்கப்படுற அழுத்தத்தை குறைச்சி தரும். அப்போ 230 வோல்டேஜ் கொடுத்தனி என்றால் இங்கே 3 வோல்டேஜ் ஏசி தான் இங்கேயும் வரும். டிரான்ஸ்ஃபார்மர்ல வேற ஒரு காலம் டிசி வேற, டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியில மட்டும் தான் ஒர்க் ஆகும். ரைட், ஏசி வோல்டேஜ் தான் இங்கே வரும், 3 வோல்டேஜ் ஏசி தான் இங்கே வரும். ரைட், ஓகே. அப்போ இன்புட் பண்ற வோல்டேஜ் எப்படி இருக்க மாட்டாங்க, இந்த 2 முனைகளுக்கு குறுக்கே நீ இன்புட் பண்ற வோல்டேஜ் எப்படி இருக்க மாட்டேன்னு கேட்டால், ரைட், இங்க டைம், இங்க நான் வோல்டேஜை போடுறேன். இன்புட் பண்ற வோல்டேஜ் இப்படி தான் இருக்கு. வீட்டுக்கு வர கரண்ட் ஆடல் ஓட்டம் இப்படி தான் இருக்கும். இங்க பாசிட்டிவ் இருக்கும், அப்புறம் நெகட்டிவ்க்கு வரும், அப்புறம் பாசிட்டிவ்க்கு வரும். இப்படி 230 வோல்டேஜ்ல மாறி 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 இங்க கரண்ட் இதுதான் இன்புட் பண்ற வோல்டேஜ். இந்த 2 முனைகளுக்கு குறுக்க நீ இன்புட் பண்ற வோல்டேஜ் வீட்டு மின் சுற்றுல இருக்கும். ரைட், அதை நீ அவுட்புட்ல எடுக்கக்கூட இங்க இருவாயை பயன்படுத்த போற, இங்கதான் ஒரு இருவாயை பயன்படுத்த போறாய். ரைட், ஓகே. இங்க துணை சுருள்ல இருந்து எடுக்கப்பட்ட தூண்டப்பட்ட அழுத்தம் 3 வோல்டேஜ் ஏசி கரண்ட். அதை நீ ஏசி 3 வோல்டேஜ் ஏசி கரண்ட்டை நீ இருவாய்க்கு கொடுக்க போற. ரைட், அப்ப இருவாய்க்கு கொடுக்கல நீ கொடுக்குற அழுத்தம் எப்படி இருக்கும், இருவாய்க்கு கொடுக்குற டிசி வோல்டேஜ், இருவாய்க்கு இன்புட் பண்ற. ரைட், இந்த டயோட்டுக்கு நீ இன்புட் பண்றது இங்க துணை சுருள்ல இருந்து வர கரண்ட், இந்த எக்ஸின் ஊடாக அனுப்பப்படுகிற கரண்ட் தான் இன்புட் பண்ணும். அந்த இருவாய்க்கு கொடுக்கப்படுற இன்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும் என்றால் அதுவும் ஆடல் ஓட்டம் தான். ரைட், அதுவும் ஆடல் ஓட்டம் தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் திசையை மாற்றி கொண்டிருக்கும். அதனுடைய மேக்சிமம் 3 வோல்டேஜ் என்றபடியா 3 வோல்டேஜுக்கு இங்க பாசிட்டிவ்லையும் அது மாதிரி நெகட்டிவ்லையும் 3 வோல்டேஜ் -3 வோல்டேஜ். ரைட், இப்போ மேலையும் கீழையும் மாறி மாறி இன்புட் பண்றதா ஏசி வோல்டேஜ் தான் நீங்க 3 வோல்டேஜ் இன்புட் பண்ற. ரைட், அப்படி இன்புட் பண்ண இந்த இருவாய் என்ன செய்யும் என்றால், ரைட், இந்த லோடுக்கு குறுக்க தான் அவுட்புட் எடுக்கப்படும், இந்த தடைக்கு குறுக்க தான் அவுட்புட் வோல்டேஜ் எடுக்கப்படும். அதை பாருங்க, ஆறின் ஊடாக ஓட்டம் அல்லது அழுத்தம், இந்த லோடுக்கு குறுக்க வார அழுத்தத்தை தான் நாங்கள் அவுட்புட்ல எடுத்துக்கொள்வோம். ரைட், அந்த இருவாயை பயன்படுத்தி என்ன நடக்கும் என்றால், இருவாயுடைய அடிப்படை தொழில் என்ன, ஒரு திசையில மட்டும் மின்ன கடத்துறது, மற்ற திசையில மின்ன விடாது. அப்ப இந்த 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 படத்தை பாருங்க, 2வது பாதி இந்த படத்தை பாருங்க. இது செகண்டரி கோயில். ரைட்,
டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி கோயில். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியில வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து திசைகள் கிடையாது. பிளஸ் ஏசி கரண்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து திசைகள் கிடையாது. ரைட். இப்ப பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் ஒருக்கா வந்தால் அடுத்த கணமே நெகட்டிவ்ல இருந்து கரண்ட் வரும். அப்ப ரெண்டு திசையிலையும், அப்ப இந்த திசையிலையும் கரண்ட் பாயும், அது மாதிரி இந்த திசையிலையும் கரண்ட் பாயும். என்ன, ரெண்டு திசையிலையும் மாறி மாறி கரண்ட் பாயும். இப்ப இந்த இருவாய் டயோட் என்ன செய்ய போகுதுன்னால், இதனால் பாசிட்டிவ் சும்மா விளங்குறதுக்காக ஆகிறேன். உண்மையா ஏசி கரண்ட்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அடையாளப்படுத்துறது கிடையாது. ரைட். இந்த சுருளினுடைய இந்த செகண்டரி கோயிலுடைய இந்த பக்கத்தை நான் பாசிட்டிவ் வந்தும், இந்த பக்கத்தை நான் நெகட்டிவ் வந்தும் எடுக்கிறேன். ரைட். இந்த பக்கம் நெகட்டிவ், கீழே நெகட்டிவ், மேல பாசிட்டிவ் வந்து எடுக்கிறேன். ரைட். இப்ப பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் வலிக்கிற போது, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் தேடி கரண்ட் வலிக்கிற போது, என்ன பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் வலிக்கிற போது ஒரு சந்தர்ப்பத்தை கருதுவோம். அப்ப இப்படி வலிக்கிற கரண்ட் வந்து இப்படி வந்து இருவாயுக்குள்ளால அது அலோவ் பண்ணும். இருவாயுக்குள்ளால அலோவ் பண்ணும். என்ன ரீசன்? அது மின்னோட்டம் போற திசையில், அதாவது முன்முக கூடல் முறையில இருக்குது. முன்முக கூடல் முறையில இருவாயுக்குள்ளால மின்னோட்டம் அலோவ் பண்ணும். அப்ப பிளஸ்ல இருந்து வலிக்கிற கரண்ட் வந்து இந்த டிரெக்ஷன்ல வந்தால் அப்படியே உள்ள போய் இந்த டிரெக்ஷன்ல வந்து லோடுக்கு குறுக்காலையும் கரண்ட் போகும். அப்படியே வந்து இப்படி வந்து ரைட் இந்த திசையில மின்னோட்டம் பாஞ்சு இப்படி வந்து மைனஸ் முனையை தொட்டுடும். ரைட். இந்த கணக்குல ஆனா ஆடலோட்டம் கரண்ட் இங்க துணை சுற்றில வந்து ஆடலோட்டம் மின்னோட்டம் 3 வோல்டேஜ் ஏசிஎல் கொடுக்க போகுது. ஆடலோட்டம் மின்னோட்டம் இல்லை. அப்ப திருப்பி அடுத்த திசை மறை திசையில இருந்து மின்னோட்டம் வரும். அப்ப பாசிட்டிவ் திசையில இருந்து மின்னோட்டம் வந்தால் இங்க இருவாயு அலோவ் பண்ணுது. இப்ப மறை திசையில இருந்து மின்னோட்டம் வந்தா என்ன நடக்கும்? இப்போ செஞ்சு காட்டுறேன் பார். இதே படத்துல இப்ப மறை திசை, இதைத்தான் மறை என்று வச்சினான், இதை பிளஸ் என்று வச்சினான். ஏசி என்ற கண்ட திசை மாறி மாறி வரும். என்ன, ரெண்டு திசையிலையும் கரண்ட் வரும். இப்ப இந்த திசையில மறை திசையில இருந்து மின்னோட்டம் வந்தால் இப்படி வர மின்னோட்டம், இப்படி வர மின்னோட்டம், இப்படி வந்து இந்த இதுல ஒரு முட்டுக்கட்டையை போட்டாச்சு. கெதோட்டு முடிவிட முட்டுக்கட்டையை போட்டாச்சு. இது வந்து மைனஸ், இருவாயின் மைனஸ், இது இருவாயின் பிளஸ், இது வந்து மைனஸ். இப்ப இது வந்து பிளஸ், இது வந்து மைனஸ். என்ன, முதல் வந்து நாங்கள் முதல் பார்க்க மேல இருக்கிறத பிளஸ் பார்த்தா கீழே இருக்கிறத மைனஸ் பார்த்தாங்க. இப்ப கீழே பிளஸ், இங்க வந்து திசை மாறிக்கொண்டு இருக்கும். இங்க பிளஸ் மைனஸ்ன்றது இந்த கோயில்ல வந்து மாறிக்கொண்டு இருக்கும். காரணம் அது ஏசி கரண்ட் என்னபடியால அதுக்கு பிளஸ் மைனஸ் நிரந்தரமான ஒரு இது இல்லை. கட்டாயம் பிளஸ் மைனஸ் மாறிக்கொண்டு இருக்கும். ஒருக்கா இங்க மேல பிளஸ் கீழே மைனஸ் இருக்கும். அப்புறம் இன்னொருக்கா டக்குனு மேல மைனஸ் வந்து கீழே பிளஸ் வரும். அப்ப பிளஸ்ல இருந்தா கரண்ட் வலிக்கணும். இப்படி இந்த இதுல வலிக்கிட்டீங்க. இப்படி வந்து இந்த பிளஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பிளஸ் வந்து இங்க வந்து மைனஸோட கனெக்ட் பண்ணி, அப்ப இந்த இடத்துல பின்முக கூடல் முறையில மின்னோட்டத்தை அலோவ் பண்ணாது. முட்டுக்கட்டைகளால கரண்ட் போவாங்க. அப்ப இந்த திசையால வர கரண்ட் இருவாய்க்குள்ளால இந்த திசையில வர கரண்டை வந்து இருவாய் அலோவ் பண்ணும். எதிர் திசையிலையும் ஏசி என்றபடியா மற்ற திசையிலையும் கரண்ட் வரும். அப்ப இந்த பக்கம் வர கரண்டை இருவாய் அலோவ் பண்ணாது. என்ன, அப்ப எப்படி இருக்கும் என்றால் பாருங்க, நான் இப்படி மேல இங்க குறி காட்டுறேன். ரைட். இங்க மேல குறி காட்டுறேன். நான் இருவாய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 வோல்டேஜ் இங்க வச்சு இருவாய்க்கு கொடுத்துறான் தானே, ஒரு 3 வோல்டேஜ் இங்க இருவாய்க்கு நான் கொடுக்க பாருங்க. ரைட். இருவாய்க்கு நான் இங்க கொடுக்க டைமோட வோல்டேஜ் எப்படி மாறுறா என்றால் 3 வோல்டேஜ். ரைட். ஏன்னா இங்க 3 வோல்டேஜ் ஏசி 50 ஹெர்ட்ஸ்ல வர்ற கரண்ட் தான் இருவாய்க்கு நான் கொடுத்தேன். நான் இருவாய்க்கு நான் இன்புட் பண்ணினது வந்து இது. அப்ப இருவாய் அவுட்புட்ல எனக்கு தடைக்கு குறுக்க என்ன மாதிரி தருமாட்டா, தடைக்கு குறுக்க அவுட்புட் எப்படி தருமாட்டா. ரைட். அப்ப நான் இருவாய்க்கு டைமோட வோல்டேஜ் கொடுத்தது வந்து 3 வோல்டேஜ் ஏசியா கொடுத்தேன். நான் என்ன 3 வோல்டேஜ் ஏசி கொடுத்தனால இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். ரைட். ஓகே. இப்ப பிளஸ்ல இருந்து போற ஒரு திசையில, அதாவது ஒரு அரை அலைக்கு மட்டும் ஒரு திசையில மின்னோட்டம் போகிறது. இது வந்து பிளஸ் திசை, இது வந்து மைனஸ் திசை. என்ன, அப்ப பிளஸ் திசையில வந்து இருக்கிற அலைக்கு வந்து மின்னோட்டம் இருவாய்க்குள்ளால அலோவ் பண்ணினது. இந்த திசையில மின்னோட்டம் போய்க்கு அலோவ் பண்ணினது, மின்னோட்டம் ஓடினது இந்த திசையில போய்க்கு. அதுவே அடுத்தது கீழே இருந்து வரைக்குள்ள இந்த திசையில முட்டுக்கட்டை போட்டு மறைச்சாச்சு. என்ன, அப்ப இந்த திசையில மின்னோட்டம் போய்க்கு மின்னோட்டம் அலோவ் பண்ணல. அப்ப மைனஸ் திசையில வரைக்குள்ள எனக்கு மின்னோட்டம் ஓடையில. ரைட். அதைத்தான் நீங்க பாருங்க, இந்த பாசிட்டிவ்ல அப்படியே இங்க எடுத்து கொண்டு வா. இந்த பாசிட்டிவ்க்கு அப்படியே ஹாஃப் சைக்கிள் இங்க இருக்குது அவுட்புட் இல்ல. ஆனால் அடுத்த மறை திசை கீழே வரணும். ஆடலோட்டம் வந்து கீழே வரணும். அந்த ஆடலோட்டத்துக்கு இங்க மின்னோட்டம் அலோவ் பண்ணல. இருவாய் வந்து மறைச்சு போட்டு முட்டுக்கடையை போடுது. அதனால அது நேர் கூட வருது. ரைட். அங்க கசிவு மின்னோட்டம் மட்டும் இருக்கும். அதனால ஒரு சின்ன மின்னோட்டம் இருக்கும். சைபர் வோல்டேஜ், சைபர் கரண்ட் தான் இருக்கும். ஒரு சின்ன சைபர் அண்ட் அச்சில் ஒரு சின்ன கரண்ட், கசிவு மின்னோட்டம் மட்டும் போய் கொண்டு இருக்கும். அது வந்து புறக்கணிக்கத்தக்க அளவு கரண்ட் ஓடும். ரைட். அப்ப ரெண்டாவது பாதிக்கு அடுத்தது மூன்றாவது பாதிக்கு என்ன நடக்கும்? மூன்றாவது பாதிக்கு வந்து திருப்பி எழும்பி வரும். மூன்றாவது பாதிக்கு வந்து எதிர் திசையில வரபடியால. ரைட். இந்த திசையில இருவாய்க்குள்ளால இந்த திசையில போனால் கரண்ட் போகும். இந்த திசையில வந்தால் முட்டுக்கட்டை போட்டு மறைச்சிக்கிட கரண்ட் வராது. முன்முக கூடல கரண்ட் போகும், பின்முக கரண்ட் போவாது. அப்ப ஒரு பாதிக்கு மட்டும் கரண்ட் போகும், மற்ற பாதிக்கு கரண்ட் போவாது. ஒரு அடுத்த பாதிக்கு போகும், அடுத்த பாதிக்கு போவாது, ஒரு அடுத்த பாதிக்கு போகும். ரைட். இப்படித்தான். அப்ப ஒரு அரை அலையை மட்டும்தான் இங்க சீராக்கம் செய்யுது. ரைட். ஒரு அரை அலையை மட்டும்தான் இங்க சீராக்கம் செய்யுது, மற்ற அலையை சீராக்கம் செய்யுது. இப்போ ஒரு பக்கம் மட்டும் வந்துட்டு பிளஸுக்கு மட்டும் வந்துடுது. என்ன, மைனஸுக்கு கிராஃப் வரையல. இந்த கிராஃப் வந்து மைனஸ், இது ஒரு நேரோட்ட மின்னோட்டமா மாத்தி கிடக்கு. அரை அலையை மட்டும் சீராகம் செய்து கிடக்கு. மற்ற அரை அலையையும் மொத்த அலையையும் சீராகம் செய்யறதுக்கு தான் முழு அலை சீராகணும்னு பாக்குது. இப்ப அரை அலை சீராகம் அரை அலையை மட்டும் அதாவது ஒரு அரை அலைக்கு கரண்ட் அலோவ் பண்ணும், மற்ற அரை அலை கீழே போற அலைக்கு வந்து கரண்ட் அலோவ் பண்ணாது. அப்ப அந்த அலை வந்து கசிவு மின்னோட்டமா நேரோட வரும்.
ரைட். அப்ப இது வந்து அரை அலை சீராக்கல் முறை. ரைட். இப்ப நாங்க அடுத்து பார்க்க போறது முழு அலை சீராக்கல் முறை. முழு அலை சீராக்கல் முறையில நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், ரைட், ஓகே, முழு அலை சீராக்கலை பார்ப்போம். கவனிங்க, முழு அலை சீராகல். ரைட். ஓகே. இப்ப இங்க பாசிட்டிவும் இங்க நெகட்டிவ் மட்டும் இந்த படத்தை பாருங்க. இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ். ரைட். அப்ப பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு தான் மின்னோட்டம் போகும். அப்ப பாசிட்டிவ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட், ரைட், முழு அலையும் எப்படி சீராக போகணும்? முழு அலை சீராக எப்படி இருக்க வேணும்? இது வந்து இன்புட் வோல்டேஜ், ஆடல் ஓட்டம் இப்படி இருக்க வேணும். இதுதான் இன்புட் வோல்டேஜ். ரைட். இன்புட் வோல்டேஜ் இப்படி இருக்கும். ரைட். ஆடல் ஓட்டமா இருக்கு, ஏசியா இருக்கும். ரைட். ஏசியை நான் நீங்க இன்புட் பண்ணால் அது எப்படி இருக்க மாட்டா? இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ரைட். பாசிட்டிவ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் இப்படி வந்து இதுக்குள்ளாலையும் கரண்ட் போகலாம், இதுக்குள்ளாலையும் கரண்ட் போகலாம், இப்படியும் கரண்ட் போகலாம், இப்படியும் கரண்ட் போகலாம். அப்ப ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போகுது மின்னோட்டம். அப்ப எங்க உண்மையா போக மாட்டேடா? இங்க வந்து பாருங்க, இதுக்குள்ளால கரண்ட் வந்தால் இங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கூடாது. முட்டுக்கட்டை போட்டுருந்தா என்ன அர்த்தம்? அதை தாண்டி உள்ள வரையிலாது. அப்ப இந்த பக்கம் கரண்ட் அலோட் இல்ல, ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போடாது. அப்ப கரண்ட் இங்க போகணும், வேற வழி இல்லாம இந்த பக்கத்தால தான் கரண்ட் போகணும். இந்த பக்கத்தால போற கரண்ட் இப்படி வந்து ரைட், இஞ்சையும் வரலாம், அங்காலையும் போகலாம். எங்க போகும்? இங்க வரையில. அது என்ன ரீசன்? இங்க ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடாது. முட்டுக்கட்டை போனா இங்க வந்து கரண்ட் அலௌட் இல்லை. ரைட். அப்ப மற்ற பக்கத்தால தான் போகும். அப்ப இப்படி வர கரண்ட் வந்து இந்த திசையில இப்படி வந்து இந்த லோடு கவிழுந்து, இந்த பல்பு கவிழுந்து, ரைட், இப்படி வந்து இந்த திசையில வரும். இப்படி வந்து ரைட், இப்படி வந்து இப்ப பாருங்க, இந்த பாயிண்ட்ல இஞ்சாலையும் கரண்ட் ஓடுறதுக்கு இருவாயு அனுமதிக்கும், இஞ்சால கரண்ட் ஓடுறதுக்கும் இருவாயு அனுமதிக்கும். ரைட். ரெண்டு பக்கத்துக்கும் இருவாயு வந்து கரண்ட் ஓட அனுமதிக்கும். ஏன்னா இது வந்து பின்முக கூடலாம், முன்முக கூடலாம். ரைட். இங்க இருந்து வர கரண்ட் இதுக்குள்ளாலே மூட அனுமதி. இங்க ஒரு முட்டுக்கட்டை கூட இல்ல, முட்டுக்கட்டை கூட தான் அந்த இடத்துல நிற்கும். இங்க முட்டுக்கட்டை கூட இல்ல. ரெண்டு பக்கமும் கரண்ட் அனுமதிக்கும். ஆனா கரண்ட் எங்க போகும்னால், இப்ப இந்த திசை வழியே போனால் திருப்பி அது இங்க வரணும், பாசிட்டிவ்க்கு தான் வரணும். ஆனால் பாசிட்டிவ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் வந்து எப்பவுமே நெகட்டிவை தேடித்தான் போகணும். அதை ஒரு நோட் மாதிரி வச்சு கொடுங்க. பிளஸ்ல இருந்து வெளிக்கிற மின்னோட்டம் வந்து மைனஸை தேடித்தான் போகும். ரைட். அப்ப பிளஸ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் இந்த பாதையால போனால் எனக்கு மைனஸை தேடி போக இயலாது. ஆகவே இந்த பாதையை தேர்ந்தெடுத்து இதுக்குள்ளால தான் வரும். இதுக்குள்ளால வந்தா தான் கரண்ட் வந்து இதுக்குள்ளால வந்தா தான் மைனஸை தேடி வரலாம். இப்படி வரலாம், இப்படி வர கரண்ட் இதுக்குள்ள அலோவ் பண்ணுது. இருவாய் ரெண்டு பக்கம் அலோவ் பண்ணுது. ஆனால் இந்த பக்கம் தான் அந்த கரண்ட் வரும். இப்படி வந்து மைனஸை தொடுவார். அப்ப மைனஸை தொடுறது பிளஸ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் வந்து மைனஸை தேடி தான் வர வேணும். அப்ப மைனஸை தேடி வரது எந்த பாதையால வந்தா ஈஸியோ அந்த பாதையால தான் கரண்ட் வரும். அப்ப உங்களுக்கு விளங்கிடுது பிளஸ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் மைனஸ்ல வந்து வர பாதை. ரைட். இதை நான் உங்களுக்கு இன்னொருக்காக செஞ்சு காட்டுறேன் விளங்குறதுக்காக. ரைட். ஓகே. இதை வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கிறது, இதை வந்து நெகட்டிவ் எடுத்துக்கிறது. இப்ப முதலாவது அரை அலைக்கு வந்து எப்படி நடக்கும்னால், இப்படி இருந்து வெளிக்கிற கரண்ட் வந்து இப்படி வந்து இப்படித்தான் போகும். இதுக்கு வரையிலாது, கரண்ட் அலோவ் பண்ணல. இரண்டாயிரம் முட்டுக்கடை கூட மறைச்சாச்சு. அப்ப இதுக்குள்ள கரண்ட் வரையிலாது. இப்படி வந்தது. ரைட். இதுக்குள்ள வந்த கரண்ட் இப்படி வந்து இஞ்சையும் கரண்ட் உள்ளது திரும்பி வரையிலாது. இங்க வந்து ஒரு முட்டுக்கடை போட்டாச்சு. அப்ப இங்க வரையிலாது. அப்ப இப்படி வரும். இப்படி போற கரண்ட் வந்து இப்படி பல்புகளால வந்து ரைட், இப்படி என்று வரும். இப்படி போய் இப்படி வரும். இப்ப இந்த பாயிண்ட்ல வந்து இஞ்சாலையும் கரண்ட் அலோவ் பண்ணும், இங்காலையும் கரண்ட் அலோவ் பண்ணும். ரெண்டு பக்கமும் இந்த பாயிண்ட்ல இருந்து போகலாம். இஞ்சையும் போகலாம். ஆனா இங்க போகாது. என்ன ரீசன் கேட்டால், இங்க போனால் மைனஸை தேடி வரையிலாது. பிளஸ்ல இருந்து வெளிக்கிட்ட கரண்ட் மைனஸை தேடி வரணும். அப்ப அது இந்த பாதையை தான் சூஸ் பண்ணும். அப்ப இந்த பாதையால வர்ற கரண்ட் வந்து இப்படி போய் மைனஸை தொட்டுடும். ஆகவே சுற்றுப்புறப்படுத்தப்பட்டிருக்கும், மின்கோமுல மூடிடும். அப்ப இங்க ஏசி கரண்ட் வந்து ரைட், இங்க இருக்கிற ஏசி கரண்ட் அரை அலை வந்து ரைட் சீராகப்பட்டது. ரைட். ஓகே. அரை அலை சீராகப்பட்டது. ஏசியின் முதல் அரையில் வந்து பிளஸ்ல இருக்கு. ரைட். ஓகே. இப்ப அடுத்த ஏசியினுடைய அரையில எப்படி அவுட்புட்ல எப்படி இருக்க மாட்டேது நாங்க அடுத்த படத்துல பார்ப்போம். இப்ப இது வந்து பிளஸ் மைனஸ் மேல கீழே பார்த்தோம். அடுத்து மேல மைனஸை போட்டு கீழே பிளஸ் போட்டு பார்ப்போம். ரைட். ஓகே. இப்ப இந்த படத்தை வர பி படம், ரெண்டாவது படத்தை வர பால சுற்று சொல்றது 4 சீராக்கி 4 இருந்தால் பால சுற்று தான். ரைட். ஓகே. இப்ப இதுல வந்து மேல மைனஸையும் கீழே பிளஸையும் போட்டிருந்தால் பிளஸ்ல இருந்து வெளிக்கிடும் கரண்ட். என்ன இங்க இருந்தா கரண்ட் வெளிக்கிடும். ரைட். இங்க இருந்து வெளிக்கிற கரண்ட் இதுக்குள்ளால வந்து ரைட், இப்படி வர்ற கரண்ட் வந்து இப்படி வந்து இப்ப இதுக்குள்ளால கரண்ட் ஓடிடாது. ரீசன் என்ன? இங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டாச்சு. அப்ப இதுக்குள்ளால கரண்ட் ஓடிடாது. ரைட். ஓகே. அப்ப இங்க இந்த திசையில தான் கரண்ட் வர வேணும். இப்படிதான் கரண்ட் வர வேணும். இப்படி வந்து இந்த இருவாய்களால தான் கரண்ட் ஓட வேணும். ரைட். இந்த இருவாயில ஓடுற கரண்ட் வந்து இப்படி வந்து இங்க இந்த திசையிலையும் போகலாம், இந்த திசையிலையும் போகலாம். ஆனா இந்த திசையில போகலாது. என்ன ரீசன் கேட்டால், இங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டாச்சு. சோ இந்த திசையில போகல. அப்ப அதுக்குள்ளால தான் வர வேணும். இந்த திசையால வர கரண்ட் இப்படி வந்து லோடு குறுக்கால வந்து இப்படி வந்து ரைட், இப்படி போய் இப்ப இந்த பாயிண்ட்ல ரெண்டு பக்கம் இருவாய் அலோட் பண்ணும்.
அலோவ் பண்ணும். மின்னோட்டத்தை ரெண்டு பக்கம் போகும் அலோவ் பண்ணும். இந்த பக்கம் மின்னோட்டம் போகாது. என்ன ரீசன்? இங்கே வந்து பிளஸ்ல இருந்து வெளிக்கிட்ட கரண்ட் மைனஸை தேடி தான் போகணும். அப்போ இந்த திசையை சூஸ் பண்ணினால்தான், இந்த திசையில போனால்தான் மைனஸ் டக்குன்னு வந்துடலாம். இதை சுற்றி போனால் போகாது, பிளஸுக்கு தான் திருப்பி போகணும். அப்போ பிளஸ்ல இருந்து வெளிக்கிட்ட கரண்ட் மைனஸை தேடி தான் போகணும்ன்ற கதையின்படி இதுக்கால இந்த இருவாய்களால தான் கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இதுக்காலையும் போகலாம், ஆனால் இதுக்கால போனால் மைனஸ் தேடி போகலாம். அப்போ பிளஸ் இதுக்கால ரெண்டு பக்கம் இருவாய் அலோவ் பண்ணுது. இந்த இருவாயும் கரண்ட் அலோவ் பண்ணுது, இந்த இருவாயும் கரண்ட் அலோவ் பண்ணுது. ஏன்னா இப்படி போகலாம், இப்படியும் போகலாம் கரண்ட். ஆனால் இப்படி போக விரும்பாது. ரீசன் மைனஸ் தேடி போகலாண்டபடியா இங்க இருக்கிற இதுக்கால தான் கரண்ட் வரும். ரைட். அப்ப இதுக்கால வர கரண்ட் இப்படி வந்து ரைட், இப்படி வந்து மைனஸை தொட்டுடும். ரைட். ஓகே. இப்போ இந்த கரண்ட் வர பாத்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு காட்டுறேன், விளங்குறதுக்காக இன்னொரு காட்டுறேன். ரைட். சரியா பாருங்க, இங்க வந்து கீழே பிளஸ் எடுத்துனாங்க, மேல மைனஸ் எடுத்துனாங்க. அப்ப பிளஸ்ல இருந்தா வலிக்கணும் கரண்ட். அப்ப இப்படித்தான் கரண்ட் வரும். இப்படி வர்ற கரண்ட் இப்படி வந்து இந்த பாயிண்ட்ல இதுக்குள்ள கரண்ட் அலோடு இல்லை. என்ன இருவாய் வந்து அலோவ் பண்ணல. அப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடிடாது. டக்குனு இதுக்குள்ள தான் கரண்ட் வெளிக்கிடும். ரைட். இந்த இருவாய் அலோவ் பண்ணதுபடி அதுக்குள்ள கரண்ட் வெளிக்கிடும். வெளிக்கிட்டு இந்த பாயிண்ட்ல இங்க இருவாய் அலோவ் பண்ணல, இந்த பக்கத்துல மின்னோட்டம் மாதிரி இருவாய் அலோவ் பண்ணலன்னா முடுக்கட்ட கூடாது. ரைட். ஓகே. அப்ப அது மற்ற பக்கத்தால வெளிக்கிடும். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து லோடு குறுக்கால வந்து இப்படின்னு வந்து ரைட். இப்படி வந்து இந்த பாயிண்ட்ல ரெண்டு பக்கம் ரெண்டு இருவாயும் அலோவ் பண்ணுது. மின்னோட்டத்தை ரெண்டு இருவாயும் அலோவ் பண்ணுது. ஆனால் கரண்ட் வந்து பிளஸ்ல இருந்து வர கரண்ட் மைனஸ் தேடி போகணும் பண்றதுக்காக இந்த பக்கம் கரண்ட் போக விரும்பாது. ஆகவே இந்த பக்கத்தால் இந்த இருவாய்களால வந்து இப்படி வந்து மைனஸை தொட்டுடும். ரைட். இந்த திசையில வந்து மைனஸை தொட்டுடும். இதுதான் அப்ப ரெண்டு திசையிலையும் ஆடலோட்டத்தை ரெண்டு திசையிலையுமே சீராக செஞ்சுட்டு இருக்குது. பிளஸ்ல இருந்தாலும் சரி மைனஸ்ல இருந்தாலும் சரி ஆடலோட்டத்தை ரெண்டு பிளஸ்லையும் இருக்கு மைனஸ்ல ரெண்டு திசைகள்லையுமே ஆடலோட்டத்தை சீராக்கம் செய்து இதை வந்து நாங்கள் பால சுற்று சொல்லுவோம். 4 இருவாய்களை சமாந்திரம் ஒன்று கொண்டு சமாந்திரமா இணைச்சு இந்த சுற்றை வந்து பால சுற்று முறையை பயன்படுத்தி இந்த சுற்று வந்து செகண்ட் வந்து பால சுற்று முறை. இரண்டு இருவாய்கள் இணைக்கப்படுற முறை வந்து அப்படி இருக்கு. சமாந்திரம் ஒன்று கொண்டு சமாந்திரமா 4 இருவாய்கள் இணை 4 இருவாய்களை சமாந்திரமா இணைச்சு இப்படி இந்த அமைப்பில் இணைச்சு சமாந்திரம் ஒரு இருவாய்க்கு இன்னொரு இருவாய் சமாந்திரம், மற்ற இருவாய்க்கு D1ம் D3யும் சமாந்திரம், D1 இருவாயும் D3 இருவாயும் சமாந்திரம், அது மாதிரி D4 இருவாயும் D2 இருவாயும் சமாந்திரம். ரெண்டு இருவாய்கள் ஒன்று கொண்டு சமாந்திரமா 4 இருவாய்களை பயன்படுத்தி இந்த ஒரு பாலச்சுற்றை உருவாகும். இந்த பாலச்சுற்று தான் முழு அலையையும் சீராக்கி தரும். ரைட். ஓகே. முழு அலையையும் சீராக்கி தர்றதுதான் இந்த பாலச்சுற்றினுடைய வேலை. ரைட். ஓகே. தெளிவா இருக்கு பாருங்க. ரைட். இதுதான் அந்த ஏசி வோல்டேஜ், ஏசி கரண்ட். ரைட். இங்க வந்து வோல்டேஜ் வை, இங்க வந்து டைமா வை. ரைட். டைமோட வோல்டேஜ் வேரி ஆகிக்கணும். ஒரு இந்த கிராஃபியை பாரு, இந்த கிராஃபிலேயே இப்படி இருக்கா பாசிட்டிவ் இருக்கு, அப்புறம் நெகட்டிவ் கரண்ட் வருது, அப்புறம் பாசிட்டிவ் கரண்ட் வருது. என்ன அப்போ பாசிட்டிவ்ல இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், பாசிட்டிவ்ல நெகட்டிவ்லையும் மாறி மாறி கரண்ட் வரும். இதை வந்து நாங்கள் இன்புட் பண்ண போறோம். இந்த பாலச்சுட்டுக்கு இன்புட் பண்ண போறோம். ரைட். இந்த ரெண்டு முனைகளுக்கையும் நாங்கள் இன்புட் பண்ண போறோம். அப்ப ரெண்டு திசையிலே மாறி மாறி கரண்ட் போகும். இந்த பாலச்சுற்றாக முறையின்படி அவுட்புட்ல எனக்கு எப்படி கிடைக்கும் என்றால் மின்னோட்டம் அவுட்புட்ல எப்படி கிடைக்கும் கேட்டால் ரைட். அவுட்புட்ல ரைட் அழுத்தம், இது மின்னோட்டம் அழுத்தத்தையும் வைக்கலாம். ரைட். அழுத்தத்துக்கு அழுத்தம். ஓகே. இப்ப வந்து இந்த முதலெல்லாம் அப்படியே இருக்கு. முதலெல்லாம் வந்து இருவாய் அலோவ் பண்ணுது. ரைட். அடுத்த ரெண்டாவது அலைக்கு வந்து இருவாய் மேலதான் பெறும். இரண்டாவது எதிர் திசையில பாலச்சுட்டாக்கில இது வந்து பாசிட்டிவா இருக்கேக்குள்ள பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கேக்குள்ள இதுக்குள்ளால போகக்குள்ளையும் கரண்ட் வந்து சீராக்கம் செய்யுது. அது மாதிரி இப்ப இது நெகட்டிவா இருந்து கொண்டு இது பாசிட்டிவா வந்தால் கீழே பாசிட்டிவாயும் மேல நெகட்டிவாயும் இருந்தாலும் பால சீராக்கி வந்து சீராக்கம் செய்யுது. ஆகவே மேலையும் கீழே போற அலையையும் அது மேல மாத்தி தரும். அதை மாதிரி அப்படியே தொடர்ச்சியா தரும். ரைட். அதனால இது வந்து முழு அலையும் சீராக்கம் செய்யப்பட்டிருக்குது. ரைட். முழு மேலலையும் சரி கீழலையும் சரி ரெண்டு அலைகளுமே சீராக்கம் செய்யப்பட்டிருக்குது. ஆகவே கீழே வந்து கிராஃப் வராது, மறை திசையில வராது, நேர் திசையில மட்டும்தான் மின்னோட்டம். ஆகவே இது ஒரு நேரோட்ட மின்னோட்டம், டிசி வோல்டேஜ். ரைட். இதை வந்து டிசி கரண்ட். அப்ப ஏசி கரண்ட டிசி கரண்ட மாத்திர இந்த சீராக்கல் செய்முறைக்கு அரையலை சீராக்க முறையிலையும் சரி முழு அலை சீராக்க முறையிலையும் சரி, அரையலை சீராக்கம் அரையலையை மட்டும் சீராக்கும், ஒரு அலை மட்டும்தான் நீரோட்டமா வரும், மற்ற கசிவு மின்னோட்டம் இருக்கும். ரைட். அரையலை சீராக்கம் சும்மா நோமலை கடைசியை முடிச்சு கொடுப்பேன். அரையலை சீராக்கம் என்றால் எப்படி கிராஃப் வரும் என்றால் முதல்ல ஒரு இலை இப்படி இருக்கும், அடுத்த இலை வந்து கீழே போக விடாம கசிவு மின்னோட்டம் இருக்கும், பிறகு அடுத்த இலை இருக்கும். இப்படி அரை இலை மட்டும்தான் சீராக்கப்படும். ரைட். அப்ப முழு அலை சீராக்க மாட்டால் முழு அலையுமே சீராக்கப்படும். இப்படி இப்படி என்று சீராக்கப்படும். இதுதான் முழு அலை சீராக்கிறதுக்கான அவுட்புட். இது வோல்டேஜ், இது வோல்டேஜ், இது டைம், இது டைம். ரைட். ஓகே. அப்ப இப்படிதான் அவுட்புட் வோல்டேஜ் இருக்கும். ரைட். ஓகே. இப்ப நாங்க இந்த பிராக்டிகலோட தான் பார்ப்போம். ரைட். ஓகே. இந்த பிராக்டிகல் வாசிங்க. தேவையான பொருட்கள் ஒரு சைக்கிள் டைனமோ அல்லது ஆய்வு கூடத்தில் உள்ள ஆடலோட்ட பிறப்பாக்கி ஒரு டைனமோ பயன்படுது அல்லது ஒரு ஜெனரேட்டரை பயன்படுத்தலாம். ரைட். ஒரு IN 4001 ரூபாய்கள் 4 பயன்படுது பால சீராக்கி செய்கிறது. ரைட். அடுத்தது ஒரு மைய பூச்சிய கல்பனோமான இது வந்து கரண்ட் போகுதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு
பயன்படுத்தலாம். ரைட் ஓகே. அடுத்தது ஒரு 100 ஓம் ரயோதட்டு ஈயமும் ஒரு மின் பட்டாசு மற்றது தொடுக்கும் கம்பி. ரைட் ஓகே. இதுகளை பயன்படுத்தலாம். 4 இருவாய்களை அனோட்டும் கதோட்டும் சரியாக இருக்குமாறு ஒரு பாலத்தின் வடிவத்தில் பற்றாசு பிடிக்கணும். 4 இருவாய்களையும் பால சீராக்கி முறையில் செய்யட்டாம். ஓகே. உருவில் காணப்படுகிறவாறு பாலத்துடன் ஒரு ரயோதட்டையும் ஒரு மைய பூஜை கல்வனமானியையும் தொடுக்கட்டாம். ஓகே. இப்போது சைக்கிள் டைனமோவின் முடிவிடங்களை அல்லது ஆடல் பிறப்பாக்கின் முடிவிடங்களை XY ஆகிய முடிவிடங்களை தொடுத்து பிறப்பாக்கியை மெதுவாக சுழல்ட்டாம். ஓகே. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, ஜெனரேட்டர் அல்லது டைனமோவை பயன்படுத்தி எங்களுக்கு ஆடல் ஓட்ட மின் பிறப்பாக்கத்தை உற்பத்தி செஞ்சு கல்வனமானிக்குள்ளால திறம்பல் போகுதான்றதை அவதானிக்கட்டாம். ரைட். இப்போ ரயோதட்டு வந்தவாறு செப்பம் செய்து அதை குறைக்கணும். ஒருவேளை பெரிய கரண்ட் வந்ததுன்னா ரயோதட்டு, அதாவது கல்வனமானியில் வந்து பெரிய திரும்பல் வந்ததுன்னு சொன்னால் அதை சரியாக மெஷர் பண்ண இயலாது. அதனால வந்து ரயோதட்டை பயன்படுத்தி தடையை கூட்டி மின்னோட்டத்தை குறைக்கட்டாம். ரைட் ஓகே. ஓகே. அடுத்து ரெண்டாவதாக ஆடல் பிறப்பாகி முடிவிடங்களை XY ஆகிய முடிவிடங்களுடன் தொடுக்க பிறப்பாகிய மெதுவாக சுழல் செய்து கல்வனமானியின் திரும்பலை அவதானிக்க. ரைட் ஓகே. இது என்ன செயல்பாடுண்டா இந்த படத்தில் காட்டின மாதிரி அவர் என்ன சொல்றாரு என்றால் படியா பாருங்க. ரைட் ஓகே. இது வந்து ஒரு ஆடல் ஓட்டம் மின் பிறப்பாக்கி 3 வோல்டேஜ் ஆடல் ஓட்டம் AC வோல்டேஜை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு டைனமோவில் இருந்து ரைட் கரண்ட் எடுக்கப்படுது. அந்த இந்த பால சீராக்கி சுற்றினுடைய 2 முனைவிடங்கள்ல இந்த டைனமோவினுடைய டைனமோவால் உருவாக்கப்படுகிற மின்சக்தியை இன்புட் பண்ண போறாங்க. ரைட். ஒரு AC கரண்ட் தான் டைனமோவில் வரும். அந்த AC கரண்டை இன்புட் பண்ண போறாங்க. இன்புட் பண்ணினா இது ஒரு பால சீராக்கி. ரைட். IN 4001 வகையை சேர்ந்த 4 இருவாய்களை பயன்படுத்தி ஒரு பால சீராக்கி செஞ்சு ரைட். இந்த பால சீராக்கியில வந்து ஒரு லோடு இருக்குது, 100 ஓம் லோடு இருக்குது. இது வந்து லோடுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ரயோதட், சுற்றுக்கு தொடர இணைக்கப்பட்ட ஒரு ரயோதட். ரைட் ஓகே. அதை இப்படி இங்கே இழுத்து இங்கே வந்து கல்வனமானியை பயன்படுத்துகிறாங்க. ரைட் ஓகே. சுற்றை வந்து இதில் பூரணப்படுத்தப்பட்டு இருக்குது. ரைட் ஓகே. இப்போ என்ன நடக்க போனால் இந்த 3 வோல்டேஜ் AC வோல்டேஜ் வந்து இந்த பால சீராக்கி முறையால் எனக்கு DC வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகுதான்றது பார்ப்போம். அதை வந்து எப்படி செக் பண்ணலாம்னு DC வோல்டேஜா இல்லையான்றது எப்படி செக் பண்ணலாம்னு கேட்டால் இந்த கல்வனமானியில் வார திரும்பல், இந்த கல்வனமானியில் வார கல்வனமானியில் வந்து மைய பூஜை கல்வனமானின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு காட்டி இருக்கும், சென்டர்ல இருந்து 0வை காட்டி கொண்டு போகிற காட்டி இருக்கும். காட்டி வந்து ஒரே திசையில திரும்பினால் எங்களுக்கு மின்னோட்டம் ஒரே திசையில நீரோட்ட மின்னோட்டம் DC கரண்ட் நாங்கள் முடிவெடுக்கலாம். கல்வனமானியுடைய காட்டி வந்து மைய பூஜை கல்வனமானியுடைய காட்டி வந்து ஒரே திசையில இருந்து சைபருக்கு அங்கால வரக்கூடாது. ஒரே திசையில ஒன்று அங்கால இருக்கணும் இல்லை இஞ்சால இருக்கும். ரைட். அப்போ ஒரே திசையில மட்டும் அது கல்வனமானி திரும்பல காட்டினால் அது வந்து நாங்கள் சொல்லுவோம் நேரோட்ட மின்னோட்டம் DC கரண்ட்னு சொல்லுவோம். ரைட். டைரக்ட் கரண்ட். AC கரண்ட்ன்றது ஆடலோட்டம், இங்கே டைனமோவால வர கரண்ட். இந்த டைனமோவால வர கரண்டை வந்து நான் இன்புட் பண்ணினால் இந்த பாலச்சீராக்கிக்கு இன்புட் பண்ணால் அது எனக்கு DC கரண்டாக தருகுதா கல்வனமானியை பயன்படுத்தி கல்வனமானியில் இருக்கிற திரும்பலை பயன்படுத்தி நாங்கள் அது DCயா ACயான்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட் ஓகே. இப்படி நீங்கள் இதே எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சீங்கன்னா இப்போ வந்து நான் சொன்ன ஆடல் ஓட்டத்துக்கு வந்து AC கரண்ட்டுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டு அடையாளம் கிடையாது. ரைட் ஓகே. நான் புரிஞ்சு கொள்றதுக்காக 2 பக்கமும் ப்ளஸ் இருக்கும், 2 பக்கம் இங்கே நான் ப்ளஸ் எடுத்தேன்னா இங்கே மைனஸ் வச்சுக்கொள்றேன். அடுத்த கணமே இந்த ப்ளஸ் மைனஸ் மாறுபடும். ஒரு காரணம் புரிதலுக்காக காய்க்கிறேன். ரைட். அடுத்த கணமே இந்த ப்ளஸ் மைனஸ் மாறப்படும். ரைட் ஓகே. இப்போ இந்த ப்ளஸ்ல இருந்து கரண்ட் வலிக்கிறது கருதுங்கோ. இப்படி வர கரண்ட் வந்து இதுக்கால வந்து ரைட் இதுக்கால வர கரண்ட் வந்து இங்கே வரையிலாது. இங்கே மின்னோட்ட அனுமதி இல்லை. இங்கே என்னடா இது முட்டுக்கட்டை போட்டாச்சு. அப்போ இங்கால கரண்ட் வரையிலாது. அப்போ இங்கால தான் கரண்ட் போகும். இப்படி போகிற கரண்ட் வந்து எனக்கு இங்கால வரும். ரைட். இங்கால வந்து இப்படி வந்து இந்த லோடு கால வந்து இதுக்கால கல்வனமானிகளை வந்து இப்படி வந்து ரைட் இப்படி வந்து இதுக்குள்ளால வரும். இது இருவாய் வந்து இதில் மாற்றி கொழுவி இருக்கணும். ரைட். இப்படி தான் இருவாய் கொழுவி இருக்கணும். இதுக்குள்ளால தான் இருவாய் வரும். ரைட். இப்படி வந்து இதுக்குள்ளால ஆடலோட்டத்தை கொழுவி இருக்கும். ரைட் ஓகே. அப்போ ஒரு சுற்றுக்கு முதல் அரை சுற்றுக்கு இந்த பாதை வழியாக கரண்ட் வரும். அடுத்த அரை சுற்று இங்கே பாசிட்டிவும் இங்கே நெகட்டிவும் இருக்கும். இங்கே பாசிட்டிவும் இங்கே நெகட்டிவும் இருக்கும். அப்போ இங்கே இருந்து வழிகிற கரண்ட் அதே பாலச்சூராக்கி முறையில் இப்படி வந்து ரைட் இப்படி வந்து இந்த சுற்றுக்கு லோடுகளால் வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகும். ஃபுல்லாக வந்து இதுக்குள்ளால வரும். என்ன ரைட் வந்து ப்ளஸ் மைனஸ் இங்கே இந்த ப்ளஸ் கீழே இருக்கிற ப்ளஸ்ஸாக இருந்தால் மேலே இருக்கிற மைனஸாக இருக்கும். அப்போ ப்ளஸ்லேருந்து வெளிக்கிட்டு இந்த பாலச்சீராக்கியின் ஊடாக மைனஸுக்குள்ளே வரும். அப்போ எனக்கு 2 அலைகளும் DC கரண்டில் வந்து 2 அலைகளும் சீராக இப்போ நான் முதல் பார்த்த அதே விளையாட்டு தான் 2 பக்கம் இப்படித்தான் கரண்ட் வரும். ரைட். இதை வந்து முழு அலை சீராக்கம்னு சொல்றது. இந்த பாலச்சீராக்கி சுற்றை பயன்படுத்த கூட எனக்கு முழு அலையும் சீராக்கப்பட்டு அந்த கல்வனோமானி வந்து ஒரே திசையில மட்டும் திரும்ப இந்த செய்முறை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகலா செஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுற AC வோல்டேஜ் 3 வோல்டேஜ் AC டைனமோல கொடுக்கப்படுற 3 வோல்டேஜ் AC கரண்ட் வந்து இந்த பாலச்சீராக்கியை பயன்படுத்தி கல்வனோமானியில ஒரு திசையில மட்டும் தான் திரும்ப காட்டும். இதை வச்சு நாங்க சொல்லலாம் அவுட்புட்ல அந்த லோடு கொடுக்க அவுட்புட்ல எனக்கு DC வோல்டேஜ் கிடைக்குது. ஏன்னா ஒரு திசையில மட்டும்தான் மின்னோட்டம் கிடைக்குது. ஆக AC வோல்டேஜை DC வோல்டேஜை மாற்றுறதுக்கு முழு அலையும் சீராகி DC வோல்டேஜை மாற்றுறதுக்கு
பயன்படுத்துறதுக்கு இருவாயிகளினுடைய பால சீராக்கல் முறை ரைட் அதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி இந்த முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்ள அந்த பெருசோலை தான் நாங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளலாம் ரைட் ஓகே. நாங்கள் இதுவரைக்கும் ஏசி வோல்டேஜா டிசி வோல்டேஜா மாத்திர ஆடலோட்டத்தை வந்து நேரோட்டமாக மாத்திர டிசி வோல்டேஜ் மாத்திர வந்து சீராக்கல் செய்முறைக்கு இருவாயை எப்படி பயன்படுத்துறதை பற்றி பார்த்துனாங்க. நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதுவரை இணைஞ்ச இந்த மாணவர்களுக்கு நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.